நம்மளுடைய அண்ணாவின் திருமணத்தொகுதி எம்எல்ஏ அவர்களை ஆதரித்து உரையாற்ற நிறையாகிறால் கொஞ்சம் ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். வெற்றி வேட்பாளர் ப. அன்பாளன் அவர்கள், அரிமா தலைவர் அவர்கள், திரளாக கூடியிருக்கிற ஊரின் ஊரான விடுதலை முன்னணி தலைவர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நான் திண்டிவனம் செல்ல வேண்டும். 6 மணியிலிருந்து எல்லோரும் இங்கே காத்திருக்கிறார்கள். 7 வாரம் உங்களோடு இருக்க வேண்டும், உரையாற்ற வேண்டும் என்றெல்லாம் எனக்கு பேராசை. ஆனால் நேரம் இடம்பெறவில்லை. உங்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான். புதுச்சேரியிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைத்திருக்கிற என்ஆர் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அது எதிர்க்காக வேண்டும். இந்த முறை என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றால் பிஜேபி சார்ந்த ஒருவரைத்தான் அவர்கள் முதலமைச்சராக்குவார்கள். அதுதான் யதார்த்தமான நிலை. ஆனால் பிஜேபி மற்ற கட்சிகளைப் போல சராசரியான ஒரு அரசியல் கட்சி அல்ல. அது இந்தியா முழுவதும் மதவாத அரசியலை, வெறுப்பு அரசியலை, நச்சு அரசியலை பரப்பி வருகிறது. நாட்டுக்கு கேடு விளையும் அரசியலை அது பேசுகிறது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அவர்களுடைய ஜம்பம் பலித்தாலும் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் அவர்களின் ஜம்பம் பலிக்கவில்லை. தமிழ்நாட்டில் ஏதாவது செய்ய வேண்டுமானால் புதுச்சேரியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அவர்களின் திட்டம். போன முறை அவர்கள் நியமன உறுப்பினர் உட்பட 9 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்தார்கள். அதனால் இந்த முறை அதை விட அதிகமாக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். என்ஆர் காங்கிரசும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிற எல்ஜேகே என்கிற கட்சியும் சேர்ந்து இங்கே போட்டியிடுகிறார்கள். அவர்களை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டணிதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இணைந்து உருவாக்கியிருக்கிற கூட்டணி. அதற்காகத்தான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். புதுச்சேரியிலே இந்த கூட்டணியில் நமக்கு 1 சீட்டு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே 8 சீட்டு கிடைத்திருக்கிறது. மொத்தம் 9 சீட்டு. ஆனால் நமக்கு 1 சீட்டு தானே. பாண்டிச்சேரியை பற்றி நான் கவலைப்பட வேண்டாம் என்று நான் இருக்கவில்லை. பாண்டிச்சேரிக்கு, அதாவது புதுச்சேரிக்கு நான் இன்றைக்கு வந்து காலையில் இருந்து தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறேன். மாநில தலைவர் சிவா அவர்களுக்கும் பிரச்சாரம் செய்துவிட்டு, ரங்கன் அவர்களுக்கும் பிரச்சாரம் செய்துவிட்டு, உங்கள் தொகுதியின் செல்லப்பிள்ளை வெற்றி வேட்பாளர் அன்பாளன் அவர்களுக்கும் நான் வாக்கு கேட்டு உங்களை தேடி வந்திருக்கிறேன். திமுக சார்பில் தனித்தொகுதியில் போட்டியிடுகிற ஒரே வேட்பாளர் தான் அன்பாளன் அவர்களுக்கும் தான். அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் கட்டாயம் மந்திரி ஆவார். ஒரே ஒரு வேட்பாளர், தனித்தொகுதி வேட்பாளர். இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் உங்கள் தொகுதி வேட்பாளர் அமைச்சராவார், மந்திரி ஆவார். உங்கள் தொகுதிக்கு எல்லா சலுகைகளையும், திட்டங்களையும், வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்த்தால் இங்க பேச வைக்கல. நான் என்ன பேச வைக்கல.
அங்காளன் அவர்கள் நம்முடைய தொகுதியில் வெற்றி பெற்றால் புதிதாக அமையவிருக்கிற ஆட்சியில் கட்டாயம் அமைச்சராவார். அது நம்முடைய தொகுதி வளர்ச்சி. நான் உங்களை தேடி வந்திருப்பது எந்த காரணத்தை முன்னிட்டும் பிஜேபி கூட்டணி நம்முடைய வாக்குகளை விலைக்கு வாங்க அனுமதிக்க கூடாது. காசு பணம் பொருள் தந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு போடக்கூடாது. உதயசூரியனுக்குத்தான் ஓட்டு போட வேண்டும். உதயசூரியன் இங்கே வென்றால் ஓவரக்கரையிலே கரும்பலகை வெல்லும். உதயசூரியன் இங்கே வென்றால் தமிழ்நாட்டிலே பானை வெல்லும். 8 பானைகள் வெல்லும். பிஜேபி அரசியலை நாம் இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும். என்ஆர் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற ஒரு ஆட்சி புதுச்சேரியை உருவாக வேண்டும். அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட வேண்டும். மறந்து விடாதீர்கள். மறுபடியும் நான் திருவுவனைக்கு வருவேன். வெற்றி விழாவுக்கு வருவேன். வெற்றி விழாவில் உங்களை சந்தித்தேன். அமைச்சராக பொறுப்பேற்கும் அங்காளன் அவர்களை நான் வாழ்த்த வருவேன், பாராட்ட வருவேன் என்ற இந்த நேரத்தில் சொல்லி அவரை தம்பிங்க லைட் ஆஃப் ஆயிடுச்சு. தம்பி லைட் ஆஃப் ஆயிடுச்சு. லைட் ஆஃப் ஆயிடுச்சு. தோழர்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுச்சேரியிலே தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுகிற அணிதான் ஆட்சி அமைக்கும் என்று தமிழ்நாட்டிலும் உறுதிப்படுத்த வேண்டும். புதுச்சேரியிலும் உறுதிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன், நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், உரிமையோடு வந்து கேட்கிறேன். உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை உதயசூரியன் திட்டத்தில் உத்தரவிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் சிறுத்தைகளின் சின்னம், மதசார்பினின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம், நமது சின்னம், கட்சியின் சின்னம், புதுச்சேரியின் நாளை ஆட்சி அமைவதற்கும் சின்னம். நன்றி நன்றி நன்றி. திண்டுவனம் தருகிறேன்.